வட்டி வட்டி தாகந்தீர வழங்கி கொண்டிருப்பார். ஒரு நல்ல ஒரு கட்டோன் இருக்கு. இல்ல எல்லாருக்கும் இளநீரை வந்து ஒரு இளநீர் இருக்க மாட்டோம் கொடுத்து கொண்டுதான் இருக்கும். இந்த வீடுகளை எல்லாம் குளிர்மையாக்கி இது 9600 இளநீ கொஞ்சம் கொடுக்க வழிகிட்டா சரியான கிரௌட்டா இருக்கு. உறவுகளுக்கு வணக்கம். நான் அங்க நிக்கிறேன் சொன்னார் நாச்சிமா கோயிலுக்கு பதிலாக நிக்கிறேன். இன்றைய தினம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய ரதோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. ரதோற்சவத்தை நிறைவு செய்து இந்த KKS வீதியால் வருகின்ற பக்த அடியவர்கள் யாவருக்கும் இந்த இடத்துல வச்சு 5000க்கு மேற்பட்ட இளநீர்களை இறக்கி வந்து இந்த பல வியாபாரிகள் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த பழக்கடையை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். சரியாக 12 மணியிலிருந்து இந்த தாகசாந்தி வழங்குதல் நிகழ்வு ஆரம்பிக்கப்படும். அந்த காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். இதுல பாருங்க லொரியில உணர்ந்தாக்கி கொண்டிருக்கணும். நிறைய பணியாளர்கள் எல்லாம் இருந்து பந்தல் ஒன்று அமைப்பு சிறப்பாக இளநீர் பந்தல்னு சொல்லி செவ்வள நீரை தான் கொண்டு இறக்கினேன் தாகந்தீரை கொடுக்கறதுக்கு. இந்த KKS வீதியால போற மக்கள் வந்து 12 மணியிலிருந்து இதுல அந்த தேர் திருவிழா முன்னிட்டு வழங்குற இந்த இளநியை வந்து வாங்கி அருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க அவ்வளவு ஸ்டாஃப், எல்லா ஸ்டாஃபும், எல்லா கடைகளில் இருக்கிற ஸ்டாஃபும் வந்து சிறப்பாக இந்த பணியை செய்யணும். இறக்கி கொண்டே இருக்கிறேன். நீண்ட நேரமா அதில் இறக்கி கொண்டிருக்கிற பார்க்க முடிஞ்சது. பொறுப்பானவரும் நின்று இறக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். இளமீசை கொண்ட குமரா எட்டும் முழவே சூடும் அழகா கலையாத கிராப்பு தலையா உன் கண்ணென்ன காதல் தலையா சரியான ஜோடி பிடிச்சாயோ லவ் பண்ண நீயும் பிடிச்சாயோ. வருடா வருடம் இந்த சிறப்பான பணியை வந்து இந்த பல விற்பனை உரிமையாளர் வந்து செய்து வாரார். பாராட்டக்கூடிய விஷயம் உண்டு. பாப்போம். தொடர்ந்தும் 12 மணிக்கு பிறகு அவர்கள் அந்த இளநீரை வழங்கும் பொழுது எப்படி அந்த இடங்கள் எப்படி காட்சிகள் இருக்குன்னு சொல்லி காண்பிக்கிறேன். நான் நினைக்கிறேன் அதிகமானவர்கள் வந்து கூட்டமாக இளநீரை வாங்கி அருந்துவார்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாகவும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இவ்வளவு இளநீரையும் வெட்டி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் சும்மா வேலை இல்லை. எல்லாருக்கும் இளநீரை வந்து வெட்டித்தான் வழங்குவார்கள். எவ்வளவு இளநீரும் குடிக்கலாம். வட்டி வட்டி தாகந்தீரை வழங்கி கொண்டிருப்பார்கள். இப்போ சிரமமாக இருக்கும் முழு இளநீரை கொண்டு போய் அவர்கள் வெட்டி குடிக்கிறது. அதனால அதிலேயே வச்சு எல்லா பணியாளர் நின்று வெட்டி வழங்கி கொண்டிருப்பார்கள். வாங்க தொடர்ந்து பார்ப்போம். என்ன மாதிரி நீங்கள் எந்த கடையில வேலை செய்யறீங்க? பல கடையில வேண்டாம் நிறைய கடை இருக்குன்னு சொல்லி. எதுல? அதான் முத்துராஜாந்தி ஜெனிவா பல கடை அதுல இருக்கு. ஜெனிவா முத்துராஜாந்தி. மற்றது TCT கடை வச்சிருக்கிறார். மற்றது தம்பரோகம்னு ஒரு கடை ஒன்று இருக்குது. மற்றது SSY நாச்சிமா பழக்கடை, அரிநாசி கடை பழக்கடை இருக்குது. நீங்க SSYல வேலை செய்ய? SSYல சுத்தி கம்பெனி தான், எல்லா கம்பெனி தான். நீங்கள் இன்றைக்கு இந்த இளநீர் வழங்குறத பத்தி எப்படி உங்களோட மேல எப்படி இருக்கு? அதான் பாஸுக்கு நிறைய ஒரு விருப்பம், மக்களுக்கு சேவை செய்யணும். அதான் டிஷர்ட் எல்லாம் அடிச்சு முருகன்ல ஒரு நல்ல ஒரு கட்டோன் இருக்கு. எல்லா மக்களுக்கும் சேவை செய்ய ஆற்றல் திறமையும் இருக்கு. எப்படி உங்களுக்கு எப்படி இருக்குது? எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த பெரிய லொரியில வந்தாலும் நீங்க சலிப்பு இல்லாம எல்லாரும் கூட்டாக இறக்கி கொண்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட இதுல எத்தனை இளநீர் பேர்? இது 9600 இளநீ கொஞ்சம் 5000 மட்டும் தான் நான் நினைக்கிறேன். 5000 9600 இந்த லொரியில வந்து மேலுக்கும் கீழே. எங்க இருந்து வந்துறாங்க? தம்புல இருந்து வந்துறாங்க. அப்ப 12 மணில இருந்து வார எல்லாருக்கும் இந்த KKS வீதியால இருந்து வார எல்லாருக்கும் கொடுப்போம். கொடுத்து கொண்டே இருப்போம். எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல, கொடுத்து கொண்டே இருப்போம். ஒரு இளநீ இருக்க மாட்டோம், கொடுத்து கொண்டு தான் இருக்கும். பாருங்க லொரியில இருந்து குலகுலியா இறக்கி வந்து பந்தலுக்கு அடுக்கி போட்டு தான் கொடுக்க போயினோம். லொரியில இருந்து இளநீர் எல்லாம் இறக்கிட்டினோம். அந்த மீதமாக 1-2 இளநீர்கள் வந்து தவறவிடப்பட்ட இளநீர்கள் வந்து எரிஞ்சு ஏந்தி கொண்டிருக்கணும். தூபம் எல்லாம் காட்டினோம். பாருங்க காட்டி போட்டு தான் வழங்க போகினோம். பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து இளநீர் குடிக்கிறாங்க. இளநியை வந்து இதுல இறங்கி இருக்கிறோம். வருடா வருடம் இந்த சேவையை செய்து வர ஒரு பழக்கடை வியாபாரியை நாங்கள் பாராட்டியே ஆகணும். வீதிகள் எங்கேயும் வந்து புலாக்கோலம் போட்டு பாருங்க, காவடிகள் எல்லாம் போகுது. குறிப்பாக சொல்ல போனால் இது நல்லூர் கோவில இருந்து பல மைல்களுக்கு அப்பால் இருக்கிற இந்த இடத்துல இருந்து கூட இவ்வளவு காவடிகளும் ஆரகாரமாக இந்த வீதிகள் முழுவதுமே இவ்வளவு கிரௌட் இருக்குன்னா நல்லூர் கோவிலுடைய மகத்துவத்தை பற்றி நீங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களுக்கு சொல்லாமலே தெரியும். பாருங்க காவடிகள் எல்லாம் போகுது. வீதிகள் எங்கேயும் தாகசாந்தி, இது மட்டும் இல்லை எல்லா இடங்களிலும் தாகசாந்திகள் வழங்கப்படுது.
இந்த வீடுகளை எல்லாம் குளிர்மையாக்கி நீர் ஊற்றி குளிர்மையாக்கி தான் இந்த இதுகளை செய்யணும். போல மக்கள் வந்து இப்படியே தயாராக இருக்கணும்னு சொல்லி 12 மணிக்கு சரியான குடிக்கணும்னு சொல்லி இருக்கணும். கொடுக்க வழிகிட்டா சரியான க்ரௌட்டாக இருக்குது. எல்லாரும் வந்து ஒரு டைமில் குடிச்சு நிற்கிறாங்க. மக்கள் எவ்வளோ மக்கள் நிற்கணும். அதிகமான பக்தாடிகள் வந்து இந்த இடத்துல குழுமிட்டினோம். அதனால இந்த இடம் எல்லாம் கொஞ்சம் நெரிசலாக இருக்குது. வாகன நெரிசல் கூட இருக்குது. இதில் வந்து இளைஞர்களை வந்து வெட்டி வழங்கி கொண்டிருக்கணும். நிறைய பேர் நின்று வெட்டி வழங்கினோம். இதுல பாருங்க இளநீர் பந்தல் இளநீரை வட்டி வழங்கி கொண்டிருக்கிற இடத்தை காட்டுறேன். எப்படி எத்தனை பேர் ரெண்டு வட்டினாண்டு பாருங்க. எவ்வாறான முறையில வட்டினாண்டு பாருங்க. இதுல இங்கால வந்து அந்த குத்தியில வச்சும் வட்டி குடிக்கணும். அதை விட கத்தியில கையில வச்சு கூட வட்டிக்கணும் பாருங்க. அந்த இளைஞர் வந்து எப்படி வெட்டுறாருன்னு சொல்லி பாருங்க. ஒரு 3 வெட்டு தான் இளநீர் அடிப்பகுதியில் வெட்டுறாரு. வட்டி போட்டு அப்படியே கொடுக்குறார். மக்களும் பெருந்தொகையா வந்து நெரிசலாக வந்து அந்த இளநீரை வாங்கின தாகம் தானே. கடுமையான வெயிலும் கூட இந்த சூழல். அதனால அந்த இளநீர் வந்து அருமருந்தாக இருக்கும். மகிழ்ச்சியோட வாங்கி அருந்துறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட எத்தனை இளநீர்னு சொல்லி சொன்னாலும் இந்த இடத்துல வாங்கி குடிக்கலாம். இவர்கள் சலிக்காமல் அதை வழங்கி கொண்டிருக்கலாம். பாருங்க அப்படி வெட்டுறான்னு சொல்லி அந்த இளைஞர் பாருங்க இப்படி வெட்டிட்டு அப்படி வழங்குறான்னு பாருங்க. எல்லாரும் வந்து டிஷர்ட் எல்லாம் அணிஞ்சிருந்து முறையாக இன்றைக்கு அந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கணும். இது வருடம் வந்து இந்த சேவை வழங்குறது வளமை. இந்த காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதிகளவான மக்கள் இந்த இடத்துக்கு கூடி வந்து கொண்டிருக்கணும். இன்னும் செல்ல இந்த இடங்கள் முழுவதும் இந்த தண்ணீர் பந்தல் இந்த இளநீர் பந்தல் முழுவதும் மக்களை காண முடியும். தொடர்ந்து பாருங்க.